ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களும் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். தாளிக்கிறதுக்கு என்னென்னா வெள்ளைப்பூடு 5-6 பல், சின்ன பூடு தோலோடு இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 வத்தல் கிள்ளி. தக்காளி வந்து எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரஃபாக. அதுக்கப்புறம் புளி, ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி, அதில் உள்ள நார் இதெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க. 5-6 பல் பூண்டு நல்லா தோல் உரித்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம அரைக்க போகிறோம், அதனால் தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்துக்கலாம். பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நம்ம தக்காளி, புளி, பூண்டு 3 எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். காஷ்மீரி மிளகாத்தூள்னாலும் ஓகே தான். அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனே போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க தக்காளியை. இப்போ நம்ம தக்காளி தொக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நம்ம கடாயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய். கடாய் நல்லா சூடாயிருச்சு. நீங்கள் தொக்கு ஏதாவது பண்ணணுன்னா நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெங்காய தொக்கு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நல்லெண்ணெய் மட்டும் தொக்குக்கு யூஸ் பண்ணிங்கனாலே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடவுளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடவுளுந்தம்பருப்பு. இப்போ கடுகு பொரிஞ்சிட்டே இருக்குது. இப்போ நம்ம சீரகம் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். அடுத்து இடித்து வச்ச அந்த வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கலாம். எப்பவுமே வெள்ளைப்பூடு நீங்கள் சேர்க்கும்போது உரிச்சிட்டு சேர்த்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தோலோடு சேர்த்திங்கன்னா அதை வந்து லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெள்ளைப்பூடு வந்து வெடிக்காது. இல்லைன்னா எண்ணெயில் போட்டதும் டபடபன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கிள்ளி வச்ச வத்தலையும் 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சோன்னா அதையும் போட்டுடலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தாளிக்கும் போதே போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். எக்காரணத்தை கொண்டும் தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. தண்ணி ஊற்றாமல் தான் இது பண்ணணும். அந்த எண்ணெயிலே அது வதங்க தான் நல்லாயிருக்கும். ஈஸியாக கெட்டு போகாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து ஆனியன் கூட சேர்க்கலை, வெறும் தக்காளி மட்டும்தான் இது பண்ணி போட்டதுனால கெட்டு போகாது. அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குழம்பு எதுவும் வைக்கலைன்னா இந்த தொக்கு மட்டும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பண்ணும்போதே அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹைலேயே வைக்க வேணாம், ரொம்ப சிம்லேயும் வேணாம். மீடியம் இதிலே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ தொக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல வறுத்து கடுகும் வெந்தயமும், அந்த பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா கொதி வந்த பிறகு தான் சேர்க்கணும். இதை ஃபஸ்ட்டே போடக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் ஒரு கொதி வந்துச்சுன்னா தொக்கு ரெடி. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தொக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதில் நீங்கள் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கலாம். லைட்டாக இனிப்பு சுவை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நாங்கள் வந்து சேர்க்கலை. ஓகே, இப்போ நல்லா அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தொக்கு நல்லா திரண்டு வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த தொக்கு வந்து இட்லி
இந்த தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவும் அருமையாக இருக்கும். தண்ணி அரிக்கிற டைம் இல்லாதப்ப இந்த மாதிரி தொக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே வேலை சுலபமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.